and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி பொங்கல் பண்றது அப்படினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். வெல்லம் கரெக்ட்டா 300 கிராம் நான் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா பாசி பருப்பு. பாசி பருப்பு நான் 100 கிராம் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா பச்சரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். நெய் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஏலக்காய், அதுக்கு அப்புறமா முந்திரி திராட்சை. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை கழுவ போறோம். அதுக்கு நான் தண்ணி எடுத்து அந்த பவுல்ல ஊத்திடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கழுவுறத நல்லா ஒரு வாட்டி கழுவி வாஷ் பேஷன்ல ஊத்திட்டு அதுக்கு அடுத்து கழுவுறது எல்லாத்தையுமே நீங்க பானையில ஊத்தணும். ஸோ அது மாதிரி தான் இந்த இதை பண்ண போகிறோம். ஸோ அரிசியில் அந்த பானை ஃபுல்லாகிற வரைக்கும் கழுவி நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி அந்த இதை அந்த தண்ணியை பானையில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஊற்றிட்டே இருங்க. இப்போ அந்த பானை ஃபுல்லாகிற வரைக்கும் அந்த இது டாப் ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் அதை ஊற்றிட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ இது இன்னொரு வாட்டி நம்ம ஊற்றுறோம். ஸோ அரிசி உள்ளே போகாமல் தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி அதில் ஊற்றுங்க. இப்போ நான் எல்லா தண்ணியும் ஊற்ற போகிறேன். இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வந்தக்கப்புறமா அதை நீங்கள் சிம்மில் வைக்காமல் அதில் இருக்க தண்ணி எல்லாமே பொங்க விடாமல் அப்படியே தண்ணியை நம்ம இன்னொரு கிண்ணத்தில் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தான். இப்போ கரண்டியை வச்சு அந்த பாதி தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி நம்ம இந்த கிண்ணத்தில் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை சிம்மில் வைக்கக்கூடாது. அது நல்லா கொதிச்சு வரும்போது அப்படியே அந்த கரண்டியை வச்சு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரிசி போட்டக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா இதே தண்ணியை கூட நம்ம ஊற்றிக்கலாம். வேக வைக்கும் போது தண்ணி பத்தலைன்னா இதே தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் அரிசி போட போகிறேன். இந்த மாதிரி எல்லா அரிசியும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாசி பருப்பை நான் கழுவி வச்சிருக்கேன். இப்போ அரிசியையும் பாசி பருப்பையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு வேக வைக்கணும். ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. இது வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் போட போகிறோம். நம்ம வச்சுருக்க வெல்லத்தை எல்லாத்தையுமே அதில் போட போகிறோம்.
இந்த மாதிரி எல்லா வெல்லத்தையும் நீங்கள் கொட்டிக்கோங்க அதில். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. அந்த வெல்லம் வந்து அந்த இது கூட மிக்ஸ் ஆகி பருப்பு கூடயும் சாப்பாடு கூடயும் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த கலர் வரணும். ஸோ அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அதெல்லாம் நல்லா கரையணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். இப்போ நம்ம ஏலக்காவை போட்டுக்கலாம். அந்த ஏலக்காவை வந்து நல்லா நீங்கள் வந்து நசுக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த பொங்கல் கூட மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியையும் திராட்சையையும் வந்து வறுக்க போகிறோம். நான் வந்து நெய் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நெய்யை வந்து போட்டு தான் நம்ம இப்போ வந்து இது பண்ண போகிறோம். இப்போ அந்த நெய் கரைஞ்ச உடனே நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சையை போட போகிறோம். கரையிலனா இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ நான் வந்து அந்த முந்திரி திராட்சையை போட போகிறேன். இந்த மாதிரி போட்டு அதை ரெண்டுமே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வந்தக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். கொஞ்சம் லேசாக ப்ரௌனாக வந்தாலே போதும். ரொம்ப ப்ரௌனாக விட்டுறாதீங்க. இப்போ அப்படியே எடுத்து நம்ம அந்த பொங்கலுக்குள்ளே ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம நல்லா வந்துட்டு இதை கிண்டிக்க போகிறோம். அவ்வளோதான், கிண்டி வச்சாச்சு. இப்போ நம்ம பொங்கல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.